வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஷார்ப் அட்டாக் ஆன் டிஎம்கே. டிவிகேடா அப்படின்றாரு. இல்லை, அது காரணங்க பர்சனலாகவும் அவரை காயப்படுத்தி இருக்காங்க. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா. டிஎஸ்சக்தி அப்படின்னு பிராண்ட் பண்ணியிருக்காங்க கடந்த காலங்களில் ஜெயலலிதா எம்ஜிஆரும். ஆனால் அவங்க யாரும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் இங்கே அப்படின்னு சொன்னது இல்லை. த ஃபைட் இஸ் பிட்வீன் தீயசக்தி அண்டு தூயசக்தி என்றார். இது ரொம்ப ரைமிங்காக இருக்கிறதால எடுபடும். ரெண்டாவது, இதுதான் 2026 ஒரு பிரைமரி ஸ்லோகன். திமுக ஒரு தீயசக்தி, திமுக ஒரு தீயசக்தி, திமுக ஒரு தீயசக்தி, 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 தீயசக்தி. திமுக யாராவது திட்டினா முதல்ல யாருக்குடா கோவம் வருதுன்னா விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தான் வருது. துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஏதோ ஏர்போர்ட்ல போறாரு. அவரை பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவர் பதில் சொல்ல விரும்பலையா இல்ல பதில் சொல்ல இயலவில்லையா தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நீங்க விஜய் கிட்ட போய் கேள்வி கேட்பீங்களா? ஆனா இப்படி கூட பிரஸ்ஸை லாவகமா ஹேண்டில் பண்ண தெரியாத ஒருத்தர் வருங்கால முதல்வர ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்தது என்ன சொல்ற மெசேஜ் வந்து பிரஸ் விஜயும் அட்ரஸ் பண்றது இல்லன்றது ஒரு இன்டைரக்ட் மீனிங் தானே சார்? இவங்க பிரஸ்ஸை எப்படி சந்திக்கிறாங்க, இவரும் உங்க அப்பாவும் நமக்கு தெரியும். கேள்வி எழுதி கொடுப்பாங்க, பதிலே இவனும் படிப்பாரு. ஏன் 7வது கேள்வி அடுத்த கேள்விக்கு பதில்னுவாரு அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே.